மணக்கொழுந்து மங்கை. அத்தியாயம் 23. தவறாக கையாண்ட தத்துவம். வடமொழி கடிகையின் முன்னால் படை வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். மக்களின் கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருந்தது. கடிகையின் பிரதான வாயிலின் முன்னால் உள்ள மைதானத்தில் கடிகை மாணவர்கள் கூடியிருந்தார்கள். கடிகைக்குள் மந்திரி அச்சுத பட்டர், கடிகையின் தலைவர் ஜேஷ்டபதி சோமயாஜியிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதிகாரியை தாக்கிய 5 மாணவர்களை சிறைபிடித்து போகும்படி உத்தரவு. அதை நிறைவேற்றத்தான் படை வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார் அச்சுத பட்டர். அத்தனை மாணவர்களில் தாக்கியவர்கள் யார் என்று எப்படி கண்டுபிடிக்க இயலும்? மேலும் அதிகாரி திமிராக நடந்து மாணவர்களையும் பண்டிதர்களையும் அவமானமாக பேசியதால் தான் மாணவர்கள் கோபம் கொண்டனர் என்றார் ஜேஷ்டபதி சோமயாஜி. தவறு செய்த மாணவர்கள் சரணடையாவிட்டால் படை வீரர்கள் கடிகைக்குள் நுழைவார்கள் என்றார் அச்சுத பட்டர். மந்திரியாகிய தாங்களே இப்படி அச்சுறுத்துவது நியாயமா? குற்றவாளிகளை தண்டிப்பதும் மந்திரியின் கடமைதான். மாணவர்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் சோமயாஜி. குற்றவாளிகளை தண்டிக்கத்தான் அரசு உத்தரவே தவிர மற்றவர்களை அல்ல. குற்றவாளி யார் என்று குறிப்பிட இயலாத போது என்ன செய்வது? செய்த குற்றத்துக்காக கடிகை அபராதமாக 20,000 பொற்காசுகள் தருவதானால் மன்னிக்கலாம் என்றார் அச்சுத பட்டர். இவ்வளவு பெரிய தொகையை அபராதமாக விதித்தால் கடிகையால் தாங்க முடியாது. மந்திரி அவர்களே, நீங்கள் 20,000 பொற்காசுகளை பறிப்பதும் ஒன்றுதான், கடிகையை மூடச் சொல்வதும் ஒன்றுதான். கடிகையை மூடினாலும் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கடைசியில் உங்கள் முடிவென்ன? எங்களால் அவ்வளவு காசுகள் தர இயலாது. இதுதான் முடிவா? நன்றாக யோசித்து சொல்லுங்கள். 20,000 பொற்காசுகள் தருவதானால் படையை திருப்பி அனுப்பிவிடுகிறேன். நான் தான் சொல்லிவிட்டேனே இல்லை என்று என்றார் சோமயாஜி உறுதியுடன். அச்சுத பட்டர் கோபத்துடன் எழுந்து வாசலுக்கு விரைந்தார். முற்றத்து பகுதியில் மாணவர்களின் கூட்டத்தை பார்த்ததும், அதிகாரியை காயப்படுத்திய மாணவர்கள் சரணடையுங்கள், இல்லையென்றால் கடிகை சூறையாடப்படும் என்றார். உடனே ராஜன் நம்பூதிரி முன்னால் வந்து நான் சரணடைகிறேன் என்றான். மற்ற மாணவர்கள் திகைத்தனர். அதிகாரியை தாக்கிய மாணவர்களில் ராஜன் நம்பூதிரி இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அவன் வலிய சரணடைந்ததை கண்ட மற்ற மாணவர்களிடையே பரபரப்பு தோன்றியது. மற்றொரு மாணவன் முன்னால் வந்து நான் சரணடைகிறேன் என்றான். பிறகு அவனை தொடர்ந்து ஒவ்வொரு மாணவனாக சரணடைய தொடங்கினர். அச்சுத பட்டர் திகைத்தார். கடிகை மாணவர்கள் அனைவரும் சரணடைவதாக கூறிக்கொண்டிருந்தது அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அனைவரையும் சிறைபிடிக்க முடியுமா? கடிகையின் வெளியே வீதியில் மக்கள் கூட்டம் கூடியிருந்தது. இதென்ன கேலியா செய்கிறீர்கள்? கோபத்துடன் கர்ஜித்தார் அச்சுத பட்டர். மதிப்புக்குரிய மந்திரி அவர்களே, குற்றம் புரிந்த அதிகாரிக்காக எங்களை தண்டிக்க வந்துவிட்டீர்கள். உங்கள் அதிகாரிதான் முதலில் எங்களை அவமானமாக பேசினார். உங்களுடைய நேர்மையான நீதிக்கு பணிய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றான் ராஜன் நம்பூதிரி. தம்பி, படை வீரர்கள் உள்ளே நுழைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும் ஐயா. இரத்த ஆறு ஓடும். மாணவர்கள் அநியாயத்தை எதிர்த்து நிற்பார்கள். கடைசியில் அநியாயம் உங்கள் தலைமையில் வெற்றியடையும் என்றான் ராஜன் நம்பூதிரி. மற்ற மாணவர்களிடையே சிரிப்பொலி எழுந்தது. 1/2 நாழிகை நேரம் தருகிறேன். அதற்குள் அதிகாரியை தாக்கிய 5 மாணவர்களும் சரணடைய வேண்டும். இல்லையென்றால் பல படை வீரர்கள் கடிகைக்குள் நுழைவார்கள். 5 என்ன? நாங்கள் 500 மாணவர்கள் வேண்டுமானாலும் சரணடைகிறோம். எதற்காக 5 மாணவர்களை மட்டும் கொடுமைக்குள்ளாக்க வேண்டும் என்றான் ராஜன் நம்பூதிரி. நான் பேச தயார் இல்லை. 1/2 நாழிகைதான் காலக்கெடு என்று கூறிவிட்டு வாசலை தாண்டி படை வீரர்களை நோக்கி சென்றார் அச்சுத பட்டர். வீதியில் கூடியிருந்த மக்கள் கூட்டத்திலும் சலசலப்பு தோன்றியது. படை வீரர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. மக்களை கலைந்து செல்லும்படி மந்திரி ஆணையிட்டார். ஆனால் கூட்டம் கலைவதாக இல்லை. மந்திரி கொடுத்திருந்த 1/2 நாழிகை கெடு முடிந்தது. மந்திரி படை வீரர்களை கடிகையினுள் செல்லும்படி உத்தரவிட்டார். படை வீரர் கடிகையை நெருங்கியதும் உள் முற்றத்தில் இருந்த மாணவர்கள் அனைவரும் வாசலுக்கு வந்து படிகளின் குறுக்கே அமர்ந்து விட்டார்கள். படை வீரர்கள் அவர்களை தாண்டி கொண்டுதான் செல்ல வேண்டும். வீரர்கள் கோபத்துடன் பாய்ந்தார்கள். மாணவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் ஆயுதம் தாங்கிய வீரர்களின் முன்னால் மாணவர்கள் என்ன செய்ய இயலும்? 2 மாணவர்களின் தலைகள் வெட்டுண்டு படிகளில் உருண்டன. எங்கும் பீதி சூழ்ந்து கொண்டது. அந்த சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்த உதயச்சந்திரன் நிலைமையை புரிந்து கொண்டான்.
வாசலில் நுழைய முயன்று கொண்டிருந்த வீரர்கள் இருவர் மீது ஆக்ரோஷத்தோடு பாய்ந்தான். மறுகணம் இரு வீரர்களும் துடி துடித்து கீழே சாய்ந்தார்கள். அதே சமயம் ஒரு குதிரை வீரன் உதயச்சந்திரனை அணுகினான். உதயச்சந்திரனின் கை மின்னல் வேகத்தில் குதிரையின் கழுத்தை தாக்கியது. குதிரை ரத்தம் கக்கியபடி கீழே சாய்ந்தது. குதிரையிலிருந்த வீரன் கீழே விழுந்து குதிரைக்கு அடியில் சிக்கிக் கொண்டான். அதை கண்டதும் மக்கள் கூட்டத்துக்கு தெம்பு வந்துவிட்டது. கூட்டம் படை வீரர்களை தாக்கத் தொடங்கியது. கடிகையின் வாசல் ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. அந்த சமயத்தில் சாதாரண உடையில் வந்து சேர்ந்த இரண்யவர்மரின் படை வீரர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து அரண்மனை வீரர்கள் மீது பாய்ந்தார்கள். சில வினாடிகளுக்குள் அரண்மனை வீரர்கள் பின்னடைந்து ஓடத் தொடங்கினர். கூடவே மந்திரியும் குதிரையில் ஏறி தப்பினார். சற்று நேரத்துக்கு பிறகு அந்த இடம் வெறிச்சோடிவிட்டது. ஆள் நடமாட்டமே இல்லை. வீதியிலும் கடிகையின் வாசற்படிகளிலும் 8 வீரர்கள் பலத்த காயத்துடன் விழுந்து கிடந்தனர். குதிரையின் சடலம் வீதியின் ஓரத்தில் கிடந்தது. கடிகையின் பிரதான வாசற்கதவை அடைத்து விட்டனர். வெட்டுண்ட 2 மாணவர்களின் சடலங்களை கடிகைக்குள் எடுத்துச் சென்றனர். கடிகைக்குள் எல்லோரும் பீதியினால் குழம்பி போயிருந்தார்கள். உதயச்சந்திரனும் ராஜன் நம்பூதிரியும் எல்லோருக்கும் தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தனர். தாக்க வந்த படையினர் ஏன் பின்வாங்கி ஓடினர் என்பது ஒருவருக்கும் புரியவில்லை. கூட்டத்தினரிடையே சாதாரண உடையில் இரண்யவர்மரின் படை வீரர்கள் இருந்தது யாருக்கும் தெரியாது. மக்கள் ஆயுதம் தாங்கி வந்து கடிகையை காத்தனர் என்று நம்பினர். மீண்டும் அரண்மனை வீரர்கள் தண்டிக்க வரலாம் என்ற பயம் இருந்தது. கடிகை தலைவர் சோமயாஜி முதன் மந்திரியை சந்திக்க விரைந்தார். முதன் மந்திரியின் மாளிகைக்குள் ஜேஷ்டபதி சோமயாஜி நுழைந்ததுமே முதன் மந்திரி விரைந்து வந்து சோமயாஜியின் முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து அவருடைய கால்களை பற்றி கொண்டார். என்னை மன்னியுங்கள் சோமயாஜி, உங்களுக்கு கொடும் துன்பம் நேர்ந்துவிட்டது, என்னை மன்னியுங்கள் என்றார். சோமயாஜி பதறி போய் குனிந்து முதன் மந்திரியை தூக்கினார். அட, என் காலில் தாங்கள் விழுந்து வணங்குவதா? அபச்சாரம் என்றார். முதன் மந்திரி மெய் நடுங்க கண் கலங்கி நின்றார். என்னை மன்னியுங்கள் என்றார் நா தழுதழுக்க. சோமயாஜியும் கண் கலங்கினார். என் குழந்தைகள் இருவரை வெட்டி சாய்த்து விட்டார்களே, உங்களுடைய ஆட்சியிலா இந்த கொடுமை என்று கூறி பொங்கி அழுதார். சோமயாஜியின் தோள்களை பற்றி அணைத்து ஆசனத்தில் இருத்தி தாமும் அருகில் அமர்ந்து கொண்டார் முதன் மந்திரி. மந்திரி அவர்களே, இனி நான் பல்லவ நாட்டில் இருப்பது நல்லதல்ல. கடிகையை வேறு எங்காவது அமைத்துக் கொள்கிறேன். தாங்கள் எல்லாம் தெரிந்த ஞானி, வேதங்களை கரை கண்டவர். தாங்களே இப்படி மனம் கலங்கி பேசலாமா? நடைபெற்றவை அனைத்துக்கும் நானே பழியை ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் தாம் அடியேன் மீது கருணை கொண்டு மன்னிக்க வேண்டும். சிறிது சுணக்கம் ஏற்பட்டுவிட்டது. இல்லையென்றால் ஒரு கேடும் நடைபெறாமல் சாதாரண உடைகளில் நான் அனுப்பியிருந்த வீரர்கள் அரண்மனை வீரர்களை விரட்டி அடித்திருப்பார்கள் என்றார் முதன் மந்திரி. கடிகை வாசலிலேயே 2 பிள்ளைகள் வெட்டுண்டு உருண்டதை இந்த கண்களால் காண நேரிட்டு விட்டது மந்திரி அவர்களே. தாங்கள் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள், அதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். மந்திரி அவர்களே, எங்கள் கடிகையின் புகழ் உங்களுக்கு தெரியும். சரஸ்வதி குடியிருக்கும் கோயிலின் படிகளில் அவளுடைய குழந்தைகளையே வெட்டி இரத்தக்கரை ஏற்படுத்திய பிறகு கடிகை இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்றார் சோமயாஜி. அவருடைய கைகளை பற்றி கொண்டு முதன் மந்திரி இறைஞ்சினார். சோமயாஜி அவர்களே, ஆள்பவர்கள் தோன்றுவார்கள், மறைவார்கள். ஆனால் நாடு என்றும் நிலைத்திருக்கும். இன்றைய மகாராணியும் ராஜகுமாரனும் நாளை மறையலாம். நாட்டை கருதிதாம் நாம் செயல்பட வேண்டுமே தவிர அவ்வப்போது ஆள்பவர்களின் மீதுள்ள கோபதாபங்களை கருதி அல்ல. தங்களுடைய மனவேதனையை நான் நன்கு உணர்கிறேன். நடந்துவிட்ட சம்பவம் என் மனதையும் பெரிதும் பாதித்துவிட்டது. தாங்கள் சாந்தியடையுங்கள், இந்த நாட்டையும் என்னையும் மன்னியுங்கள் என்று முதன் மந்திரி 2 கரங்களையும் கூப்பி வணங்கினார். கண்களில் நீர் மல்க வேண்டி நின்றார். பிறகு சொன்னார், நான் தங்களுக்கு உறுதி கூறுகிறேன். கடிகைக்கு இனி ஒரு தீங்கும் நேராமல் பார்த்து கொள்கிறேன், இது உறுதி. ஜேஷ்டபதி சோமயாஜி சற்று சாந்தமடைந்தார். பல்லவ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி பரிதாபமாக வணங்கி வேண்டிய போது கடிகை தலைவர் நெகிழ்ந்து விட்டார். முதன் மந்திரி சொன்னார், ஒரு நாட்டின் பெருமையும் கலாச்சாரமும் வெறும் சோற்றுக்காக உழைக்கும் கூலிகளால் அல்ல, சிந்தனையாளர்களால் தாம். அறிவாளிகளை உருவாக்கும் கடிகையின் பெருமையை உணராத அச்சுதப்பட்டர் என் மந்திரி சபையில் இருப்பதை எண்ணி நான் தலை குனிகிறேன். சக்கரவர்த்தி வந்ததும் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு எல்லாம் ஈடு செய்ய வைக்கிறேன்.
ஆனால் இந்த பல்லவ சாம்ராஜ்யமே நினைத்தாலும் கடிகை படிகளில் உயிர் நீத்த இரு மாணவர்களை திரும்ப எனக்கு அளிக்க முடியுமா முதன் மந்திரி அவர்களே? ஈடு செய்ய முடியாத துன்பத்தை காலம்தான் தணிக்க முடியும். தங்கள் கடிகையில் நடந்துவிட்ட சம்பவம் இந்த சாம்ராஜ்யத்துக்கே இழுக்குதான். இந்த இழுக்கை இந்த அரசு தேடி கொடுத்து விட்டது. இதற்கு எவ்வளவு பிராயச்சித்தம் செய்தாலும் தீராது. கடிகை தலைவர் விடைபெற்ற போது முதன் மந்திரி, உதயச்சந்திரனை அரண்மனை வீரர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். 2 வீரர்களை தாக்கி வீழ்த்தி ஒரு குதிரையையும் கொன்றதற்காக அவனை தேடுகிறார்கள். இப்போது அவன் எங்கே இருக்கிறான்? அவனுடைய நண்பன் உங்கள் கடிகையில் இருப்பதாக கேள்விப்பட்டேனே என்றார். ராஜன் நம்பூதிரி எனும் மாணவனின் நண்பன் அவன். இப்போது அவன் எங்கள் கடிகைக்குள் தான் இருக்கிறான். அவனை வெளியே விடாதீர்கள். அவனை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அவன் உங்கள் கடிகையில் இருப்பது வெளியே தெரிய வேண்டாம் என்றார் முதன் மந்திரி. பிறகு உங்கள் மாணவர்களிடம் என் வருத்தத்தை தெரிவியுங்கள் என்றார். கடிகை தலைவர் விடைபெற்று சென்றதும் முதன் மந்திரி ஒரு காவல் வீரனை அழைத்து, நீ சீன தோப்புக்கு சென்று டெங்லியிடம் உதயச்சந்திரன் வந்தால் அவனை ஒளித்து வைக்கும்படி சொல். அவனை அரண்மனை வீரர்கள் தேடுகிறார்கள் என்று கூறு. அவனுக்கு ஆபத்து என்பதையும் தெரிவித்து ஜாக்கிரதையாக இருக்கச் சொல் என்று கட்டளையிட்டார். பிறகு ருத்ர பரமாச்சாரியின் ஆசிரமத்துக்கு செல்வதற்காக பல்லக்கில் ஏறினார். அரண்மனையில் மந்திர ஆலோசனை மண்டபத்தில் சித்திரமாயன் குறுக்கும் நெடுக்குமாக கோபத்துடன் நடந்து கொண்டிருந்தான். சற்று தள்ளி இருந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த மேகலா ஓரக்கண்ணால் அருகே அமர்ந்திருந்த மகாராணி பிரேமவர்தினியை கவனித்துக் கொண்டிருந்தார். மந்திரி அச்சுதப்பட்டர் கை கட்டியபடி நின்று கொண்டிருந்தார். படை வீரர்களை தெருக்கூட்டம் விரட்டியடித்து விட்டது என்ற செய்தியை கேட்டுவிட்டு சித்திரமாயன் குமரி கொண்டிருந்தான். தெருக்கூட்டத்துக்கு பயந்து திரும்பி ஓடி வந்திருக்கிறீர்களே, வெட்கமாக இல்லை? அந்த கூட்டம் முழுவதையும் ஒழித்து விட்டல்லவா வந்திருக்க வேண்டும். கூட்டத்தினரும் ஆயுதம் தாங்கியல்லவா தாக்கினார்கள். பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் போலல்லவா சாடினார்கள் என்றார் அச்சுதப்பட்டர். அவரது குரல் பயத்தினால் நடுங்கியது. அப்படி மக்கள் கும்பலாக வந்து தாக்குவார்கள் என்று தெரிந்திருந்தால் இன்னும் அதிகமாக வீரர்களை அழைத்து சென்றிருப்பேன் என்றார். அப்போது மகாராணி குறுக்கிட்டு, படை வீரர்களோடு கடிகைக்கு போனதே தவறு என்றாள். மேகலா உடனே குறுக்கிட்டு, முதலில் வரி கேட்க சென்ற நம்முடைய அதிகாரியை அடித்து விரட்டினார்களே என்றாள். மேகலா குறுக்கிட்டதை விரும்பாத மகாராணி அவள் பக்கம் திரும்பாமலேயே மந்திரியை பார்த்து கோபத்துடன், படை வீரர்களை அழைத்து செல்லும்படி உங்களுக்கு நான் உத்தரவு தரவில்லையே என்று கேட்டாள். அச்சுதப்பட்டர் திகைப்புற்று நடுங்கியவராக வாய் புதைத்தபடி, சின்ன ராணியாரின் அனுமதி பெற்றுத்தான் சென்றேன் என்றார். மகாராணிக்கு உள்ளூர கோபம் எழுந்தது. திரும்பி மேகலாவை முறைத்து பார்த்தாள். மேகலா அலட்சியமாக வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தாள். மகாராணி கோபத்தை உள்ளடக்கியவாறே மந்திரியிடம் திரும்பி, அரண்மனையின் உத்தரவை நிறைவேற்றும் போது உங்கள் அறிவையும் உபயோகித்து நிலைமைக்கு தகுந்தபடி நடந்திருக்க வேண்டும். இப்படி அவமானப்பட்டு திரும்பி இருக்க வேண்டியதில்லை. இது எனக்கும் அல்லவா அவமானம் என்றாள். அவளுடைய குரலில் ஒலித்த கடுமை மந்திரியை நடுங்க வைத்தது. தன்னிடம் கேளாமல் மேகலாவிடம் மந்திரி உத்தரவு பெற்றதை எண்ணி கோபம் கொண்டாள். ஆட்சி பொறுப்பில் மேகலா தலையிடுவது பிரேமவர்தினிக்கு எரிச்சல் மூட்டியிருந்தது. மந்திரி பயந்து போய், கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன், மன்னித்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து கலைந்த கூட்டம் வேறு பல இடங்களுக்கும் சென்று சேதம் விளைவித்திருக்கிறது. சிலர் ருத்ர பரமாச்சாரியாரின் ஆசிரமத்துக்குள் நுழைந்து கல்லெறிந்திருக்கிறார்கள். ஆசிரமத்து மரங்கள் பலவற்றை வெட்டி சேதப்படுத்திவிட்டார்கள் என்றார். யாரோ தூண்டிவிட்டிருப்பதால் தான் இப்படியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. சைவ வைணவ பிரமுகர்கள்தாம் ஆசிரமத்தை தாக்க தூண்டியிருப்பார்கள் என்றான் சித்திரமாயன். பொதுவாகவே மக்களுக்கு ஆசிரமத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை. சில தினங்களுக்கு முன்பு கைலாசநாதர் கோயில் மைதானத்தில் சிவாச்சாரியார் உபன்யாசம் செய்த போது ஆசிரமத்தை தாக்கி பேசினார். இவர்களுடைய பேச்சுக்கள் தாம் மக்களை தூண்டி இருக்க வேண்டும் என்றார் அச்சுதப்பட்டர். பரமாச்சாரியின் கோட்பாடுகளும் ஆசிரமும் அரண்மனையின் அபிமானத்தை பெற்றவை. மகாராணி எந்த மத கோட்பாடுகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அதுதான் மக்கள் பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள். என்னுடைய முப்பாட்டனாருக்கு பாட்டனாராகிய மகேந்திர பல்லவர் முதலில் சமண சமயத்தவராக இருந்தவர் தாமே. திருநாவுக்கரசர் தாம் அவரை சைவ சமயத்துக்கு மாற்றினார். இப்போது மகாராணியார் யோகியின் தத்துவங்களை ஆதரிக்கிறார்கள். மக்களும் அதை பின்பற்றுவதுதான் அவர்களுடைய கடமை. இல்லையென்றால்
சைவ வைணவ கோவில்களையும் மடங்களையும் இடிக்க உத்தரவிட வேண்டியிருக்கும் என்றான் சித்திரமாயன் கோபத்துடன். மகாராணி பிரேமவர்தினி அவன் கூறியதை ஆமோதித்து தலையை அசைத்தாள். பிறகு மந்திரியிடம், ஆசிரமத்துக்கு கேடு விளைவிப்பவர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று பறையறையச் சொல்லுங்கள். தீங்கு விளைவிப்பவர்களை சிறைபிடித்து முச்சந்தியில் கழுவேற்றுங்கள் என்று ஆணையிட்டாள். நம்முடைய வீரர்களை தாக்கியவர்களை நம்மவர்களால் அடையாளம் காட்ட முடியுமா? கேட்டான் சித்திரமாயன். கூட்டத்தில் எப்படி கண்டிருக்க முடியும்? முதலில் மக்கள் பீதியடைந்து சும்மாதான் இருந்தார்கள். ஆனால் திடீரென்று நம் வீரர்களில் இருவரை ஒருவன் தாக்கவே நிலைமை மாறிவிட்டது. யார் அவன்? அவ்வளவு துணிவுள்ளவன்? வீரப்போட்டியில் ஆயுதம் இல்லாமல் போரிட்டானே, அவன்தான். ஒரு குதிரையை கையினால் அடித்தே கொன்றுவிட்டான். அவன் தாக்கியதால் தான் மக்கள் தெம்படைந்து தாக்கத் தொடங்கினர். ஓ, அவனா? என்றாள் மேகலா. குதிரையே கையால் வீழ்த்தி விட்டானா? வியப்புடன் கேட்டாள். ஆமாம் தேவியாரே, ஒரே அடிதான். குதிரை அந்த இடத்திலேயே இரத்தமாக கக்கி விழுந்து விட்டது. எவ்வளவு திறமை! மேகலா வியந்தாள். அவனை பாராட்டி கொண்டிருக்க இதுவா நேரம்? நம்முடைய படைக்கே அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று மகாராணி கோபத்துடன் கூறியவாறே அருகில் இருந்த படைத்தலைவனிடம், அவன் எங்கிருந்தாலும் தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். அவனை உயிருடன் பிடிக்க முடியவில்லை என்றால் அவனுடைய பிணத்தையாவது கொண்டு வா. போ, அவனை வேட்டையாடு என்றாள். மேகலா துணுக்குற்றாள். அவளது மனம் பதை பதைத்தது. உதய சந்திரனின் அழகிய முகம் நினைவில் தோன்றியது. தன்னுடைய படுக்கை அறைக்கு விரைந்து சென்று கட்டிலில் படுத்து கொண்டாள். உதய சந்திரனுக்கு தீங்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்ற கவலை அவளை பற்றி கொண்டது. அவனை பற்றிய நினைவு உடலில் பரவசத்தை மூட்டிக் கொண்டிருந்தது. அன்று அவன் திடீரென்று விலகி ஓடியதிலிருந்து அவளுடைய மனநிலை சரியாக இல்லை. அவனை பற்றிய எண்ணங்களே அவளை சதா அலைக்கழித்து கொண்டிருந்தன. தன்னை மறந்த நிலையில் அவனை நெருங்கியதையும் அதுநாள் வரை அவள் அனுபவித்திராத புதுமையான உணர்ச்சி அலைகளின் இனிமையை உணர்ந்ததையும் எண்ணி எண்ணி லயித்தாள். விவரிக்க இயலாத ஆனந்த லாகிரியில் மூழ்கி திளைத்ததை எண்ணிய போதெல்லாம் அவளது உடல் பரவசமடைந்தது. காதல்தான் பேரின்பத்தின் முதற்படி என்று பரமாச்சாரி சொன்னது நினைவில் வந்தது. யோகி சொன்ன பரியங்க யோகத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே உதயச்சந்திரன் பிரிந்து ஓடிவிட்டானே என்ற ஏமாற்றம் மேகலாவை மிகவும் வாட்டியது. ஏக்கமும் பற்றி கொண்டது. மேகலாவின் மனம் குழம்பியது. தான் உண்மையிலேயே பேரொளியை காணும் தவிப்பிலா உதயச்சந்திரனை நாடுகிறோம் என்ற சந்தேகம் தோன்றியது. அவனுடைய கவர்ச்சியான முகமும் வெறியூட்டும் கட்டமைந்த உடலும் தனக்குள் தோற்றுவிப்பது வெறும் காம வெறியாக அல்லவா தோன்றுகிறது என்று எண்ணினாள். உண்மையிலேயே அவன் மீது மாளாத காதலா கொண்டு விட்டால் அவனுக்காக அவள் எதையும் தியாகம் செய்ய தயாரா? இந்த அரண்மனையையும் வருங்கால மகாராணி எனும் பதவியையும் துறந்துவிட்டு அவனுடன் பரியங்க யோகம் பயில அவள் தயார்தானா? அவளுக்கு அரண்மனை வேண்டும், அதிகாரம் வேண்டும், உதயச்சந்திரனும் வேண்டும், காமம் தனிய வேண்டும். அவளுக்கு தேவை சுகானுபவம். அதை பெறுவதில் என்ன தவறு? அவளோ வருங்கால மகாராணி. பல்லவ சாம்ராஜ்யமே அவளுடைய அனுபவத்துக்கு தானே. உதயச்சந்திரன் அவளுடைய பிரஜை, மகாராணியின் அடிமை. அடிமையை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. உதயச்சந்திரன் திடீரென்று ஏன் விலகி ஓடிவிட்டான்? மெய் மறந்து லயிப்பில் இருந்தவன் மேலும் தொடராமல் ஏன் விலகினான்? ராணி எனும் அந்தஸ்து உணர்வு அவனை பாதித்திருக்குமோ? பயந்திருப்பானோ? அப்படித்தான் இருக்கும். அவனுடைய பயத்தை போக்க வேண்டும். ஓ, அந்த சில வினாடிகளில் அனுபவித்த சுகம்! தன்னுடைய மெய்காவல் வீரனை அழைத்தாள் மேகலா. உதயச்சந்திரன் என்னும் ஒருவனை சிறைப்பிடிக்க அரண்மனை படைத்தலைவனுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நீ உடனே படைத்தலைவனை சந்தித்து உதயச்சந்திரனுக்கு எந்தவித ஆபத்தும் விளைவிக்காமல் பிடித்து என்னிடம் கொண்டு வரச் சொல். அவனுக்கு சிறு காயம் கூட பட்டுவிடக்கூடாது, ஜாக்கிரதை என்று உத்தரவிட்டாள். அதன் பிறகுதான் அவளது மனம் நிம்மதியடைந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.